ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரியுடைய பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை தொகை வெளியீடு என்னைக்கு அப்படின்ற தேதிகளை வெளியிட்டிருக்காங்க. குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகையில் சில மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த 20வது தவணை தொகை யாருக்கு கிடைக்கும் அப்படின்ற மிக பெரிய அளவில் சில கேள்விகள் எல்லாமே நாளுக்கு நாள் போகுதுங்க. ஸோ இந்த பிரதம மந்திரியோடைய கிசான் தொகை இது நமக்கு என்னைக்கு வெளியிடுறாங்க அப்படின்றத ஒவ்வொருத்தருமே கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக முக்கிய அறிவிப்பாக அந்த பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை இவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 20வது தவணை தொகை வெளியீட்டில் சில மாற்றங்கள் என்ன நிகழும் அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இகேஒய்சி இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 20வது தவணை தொகையில் இன்னும் நீங்கள் முடிக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாத்துமே முடிக்கப்பட வேண்டுங்க. பிஎம் கிசான் யோஜனா 20வது தவணை இந்திய அரசு இதுவரை பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் மொத்தம் 19 தவணைகள் வெளியிடப்பட்டுள்ளது. 19 தவணை பிப்ரவரி மாதத்தில் வெளியிட்டிருக்காங்க. 19வது தவணை வெளியிடப்பட்டு 5 மாதங்கள் ஆகியும் 20வது தவணை இன்னும் வெளியிடப்படவில்லை. ஸோ 19வது தவணை வெளியிட்டாங்க பிப்ரவரி மாதத்தில். அந்த தவணை தொகை வெளியிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த 20வது தவணை தொகை வெளியிடுங்கன்னா 4 மாதத்துக்கு ஒரு டைம் வந்துருந்துச்சுன்னா அந்த பிஎம் கிசானுடைய 2000 ரூபாய் விவசாயிகளுடைய அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படணும். ஆனால் அந்த வர வைக்கப்படுறதில் இப்போ வரல. அதனால் எல்லாருமே கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ பிரதம மந்திரியோடைய கிசான் 20வது தவணை தொகை வெளியீடு தேதிகள் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குறோம் அந்த தேதிக்காக தாங்க. இன்றைய தேதிகளில் அந்த பிஎம் கிசானுடைய அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஓகேங்களா? பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா என்கிற விவசாய நிதி பாதுகாப்பு வழங்குவதற்காக அரசாங்கத்தால் நடத்தப்படும் ஒரு அற்புதமான திட்டத்தாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் ரூ.6000 நிதி உதவி விவசாயிகள் கணக்கில் 3 சம தவணைகளாக 2000 என அனுப்பப்படுகிறது. திட்டத்தின் பலனை பெறுவதன் மூலம் விவசாயிகள் விவசாயம் தொடர்பான சிறிய தேவைகளை பூர்த்தி செய்யலாம். இந்திய அரசு இந்த திட்டத்தின் மூலம் பலனை கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறது. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா நாட்டில் மிகவும் பிரபலமான திட்டமாகும். அரசாங்கத்தில் இந்த திட்டம் விவசாயிகளை பொருளாதாரத்தில் மட்டத்தில் வலுப்படுத்த ஒரு பயனுள்ள நடவடிக்கையாக கருதப்படுகிறதுங்க. இந்திய அரசு இந்த திட்டத்தை 2019ஆம் ஆண்டு தொடங்கியது. இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் வருமானத்தில் நிலைத்தன்மையை கொண்டு வர அரசாங்கம் விரும்புகிறதுங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 2019 19 தவணைகள் முடிக்கப்பட்டிருக்கு. 20வது தவணைக்காக இப்போ மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் 20வது தவணைக்கு உண்டான இகேஒய்சி அப்படின்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சுக்கணும். இந்திய அரசு இதுவரை 19 சம்மன் நிதி யோஜனாவின் மொத்தம் 19 தவணைகள் வெளியிட்டிருக்கு. 19வது தவணை இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் வெளியிடப்பட்டது. ஸோ வெளியிடப்பட்ட 5 மாதங்கள் ஆகியும் ஆனால் இந்த 20வது தவணை இன்னும் வெளியிடப்படவில்லை. ஏன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. 20வது தவணை குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் இதுவரை இல்லை. இதன் காரணமாக நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் இந்த திட்டத்தில் உள்ள 20வது தவணையை அரசாங்கம் எப்போது வெளியிட முடியும் என்பதை அறிய விரும்புகிறார்கள். ஊடக அறிவிக்கையின்படி மத்திய அரசு ரக்ஷா பந்தனுக்கு முன்பு முன்பு வெளியிடலாம். ஸோ கோடிக்கணக்கான விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இதில் பலன் தர்றாங்க. முன்பு பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 20வது தவணையை வெளியிட முடியும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஆகஸ்ட் 2ஆம் தேதி, ஓகேங்களா, ஆகஸ்ட் 2ஆம் தேதி வாரணாசிக்கு வருகை தருவார் என்றும் ஊடக அறிக்கையில் கூறப்படுகிறது. அன்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 20வது தவணை தொகை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் 2ஆம் தேதி வாரணாசியில் பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 20வது தவணையை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் தவணை வெளியீடு தேதியை அரசாங்கம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இதுதான் உண்மையான தகவல். ஸோ எப்பொழுது வேண்டுமானாலும் தவணை வெளியீட்டு தொகுதியை அரசாங்கம் அறிவித்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் அந்த 2000 ரூபாய் வரவு வைக்கப்படும். இந்த தகவல் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் வாயிலாக நமக்கு தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். விவசாய பெருமக்களுக்கு அடுத்து ஒரு மகிழ்ச்சி செய்திகள் எல்லாமே நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். இந்த தகவல்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரியுடைய பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை தொகை வெளியீடு என்னைக்கு அப்படின்ற தேதிகளை வெளியிட்டிருக்காங்க. குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த பிஎம் கிசானோடைய 20வது தவணை தொகையில் சில மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த 20வது தவணை தொகை யாருக்கு கிடைக்கும் அப்படின்ற மிகப்பெரிய அளவில் சில கேள்விகள் எல்லாமே நாளுக்கு நாள் போகுதுங்க. ஸோ இந்த பிரதம மந்திரியோடைய கிசான் தொகை இது நமக்கு என்னைக்கு வெளியிடுறாங்க அப்படின்றத ஒவ்வொருத்தருமே கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக முக்கிய அறிவிப்பாக அந்த பிஎம் கிசானோடைய 20வது தவணை தொகை இவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 20வது தவணை தொகை வெளியீட்டில் சில மாற்றங்கள் என்ன நிகழும் அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இகேஒய்சி இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 20வது தவணை தொகையில் இன்னும் நீங்கள் முடிக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாத்துமே முடிக்கப்பட வேண்டுங்க. பிஎம் கிசான் யோஜனா 20வது தவணை இந்திய அரசு இதுவரை பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் மொத்தம் 19 தவணைகள் வெளியிடப்பட்டுள்ளது. 19 தவணை பிப்ரவரி மாதத்தில் வெளியிட்டிருக்காங்க. 19வது தவணை வெளியிடப்பட்டு 5 மாதங்கள் ஆகியும் 20வது தவணை இன்னும் வெளியிடப்படவில்லை. ஸோ 19வது தவணை வெளியிட்டாங்க பிப்ரவரி மாதத்தில். அந்த தவணை தொகை வெளியிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த 20வது தவணை தொகை வெளியிட்டீங்கன்னா 4 மாதத்துக்கு ஒரு டைம் வந்துருந்துச்சுன்னா அந்த பிஎம் கிசானுடைய 2000 ரூபாய் விவசாயிகளுடைய அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படணும். ஆனால் அந்த வர வைக்கப்படுறதில் இப்போ வரல. அதனால் எல்லாருமே கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ பிரதம மந்திரியோடைய கிசான் 20வது தவணை தொகை வெளியீடு தேதிகள் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குறோம் அந்த தேதிக்காக தாங்க. இன்றைய தேதிகளில் அந்த பிஎம் கிசானுடைய அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஓகேங்களா? பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா என்கிற விவசாய நிதி பாதுகாப்பு வழங்குவதற்காக அரசாங்கத்தால் நடத்தப்படும் ஒரு அற்புதமான திட்டத்தாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் ரூ.6000 நிதி உதவி விவசாயிகள் கணக்கில் 3 சம தவணைகளாக 2000 என அனுப்பப்படுகிறது. திட்டத்தின் பலனை பெறுவதன் மூலம் விவசாயிகள் விவசாயம் தொடர்பான சிறிய தேவைகளை பூர்த்தி செய்யலாம். இந்திய அரசு இந்த திட்டத்தின் மூலம் பலனை கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறது. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா நாட்டில் மிகவும் பிரபலமான திட்டத்தாகும். அரசாங்கத்தில் இந்த திட்டம் விவசாயிகளை பொருளாதாரத்தில் மட்டத்தில் வலுப்படுத்த ஒரு பயனுள்ள நடவடிக்கையாக கருதப்படுகிறதுங்க. இந்திய அரசு இந்த திட்டத்தை 2019ஆம் ஆண்டு தொடங்கியது. இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் வருமானத்தில் நிலைத்தன்மையை கொண்டு வர அரசாங்கம் விரும்புகிறதுங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 2019 19 தவணைகள் முடிக்கப்பட்டிருக்கு. 20வது தவணைக்காக இப்போ மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் 20வது தவணைக்கு உண்டான இகேஒய்சி அப்படின்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சுக்கணும். இந்திய அரசு இதுவரை 19 சம நிதி யோஜனாவின் மொத்தம் 19 தவணைகள் வெளியிட்டிருக்கு. 19வது தவணை இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் வெளியிடப்பட்டது. ஸோ வெளியிடப்பட்ட 5 மாதங்கள் ஆகியும் ஆனால் இந்த 20வது தவணை இன்னும் வெளியிடப்படவில்லை. ஏன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. 20வது தவணை குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் இதுவரை இல்லை. இதன் காரணமாக நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் இந்த திட்டத்தில் உள்ள 20வது தவணையை அரசாங்கம் எப்போது வெளியிட முடியும் என்பதை அறிய விரும்புகிறார்கள். ஊடக அறிவிக்கையின்படி மத்திய அரசு ரக்ஷா பந்தனுக்கு முன்பு முன்பு வெளியிடலாம். ஸோ கோடிக்கணக்கான விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இதில் பலன் பெறாங்க. முன்பு பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 20வது தவணையை வெளியிட முடியும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஆகஸ்ட் 2ஆம் தேதி, ஓகேங்களா, ஆகஸ்ட் 2ஆம் தேதி வாரணாசிக்கு வருகை தருவார் என்றும் ஊடக அறிக்கையில் கூறப்படுகிறது. அன்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 20வது தவணை தொகை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் 2ஆம் தேதி வாரணாசியில் பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 20வது தவணையை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் தவணை வெளியீடு தேதியை அரசாங்கம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இதுதான் உண்மையான தகவல். ஸோ எப்பொழுது வேண்டுமானாலும் தவணை வெளியீட்டு தொகுதியை அரசாங்கம் அறிவித்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் அந்த 2000 ரூபாய் வரவு வைக்கப்படும். இந்த தகவல் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் வாயிலாக நமக்கு தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். விவசாய பெருமக்களுக்கு அடுத்து ஒரு மகிழ்ச்சி செய்திகள் எல்லாமே நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். இந்த தகவல்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.